This video is sponsored by BuyMood e-shopping mobile app. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கிராசரி ஐட்டம்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிராப் இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த நண்டில் வந்து நம்ம எப்படி வந்து நான் கிரேவி மாதிரி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு தேவையான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது சோம்புன்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கூட நம்ம வந்து வேறு எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற பாக்கெட்லாம் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே நீங்கள் நாமளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் எப்பயுமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலே தயாரித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டு மாதிரி அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது இது கூட மசாலா ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நான் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவுடைய வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டை விட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நண்டு வந்து லைட்டாக அது கூட மசாலாலாம் ஆட் பண்ணுற அளவுக்கு அது கூட ஒன்று சேர்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து பார்த்துக்கோங்க, பதம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து பத்தலைன்ற பட்சத்துக்கு உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நண்டு உள்ளெல்லாம் போய்ட்டு உப்பு உரைச்சி டேஸ்ட் அண்ட் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இது கூட வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கான கண்டிஷன் வர அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சமாக வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற பழத்துக்கு வந்ததும் நான் நிறுத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க திட்டமாக ஆளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.